கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவ ஸ்பிரிட் ஆஃப் வேல்யூஸ் சார்பாக யாவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த வருஷம் தொடங்கிய 5 மாதங்கள் கர்த்தரோட கண்மணியை போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது மாதத்துல ஒவ்வொருவரையும் சந்திக்க கர்த்தர் லைவ் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த 6வது மாதத்திலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் தந்த அருமையான வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவுண்டு ஒரு நம்பிக்கை போவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்துல நம்மோடு ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள் அருமையான கர்த்தாவே, அப்பா இந்த ஜூன் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் தொடங்கி 5 மாதங்கள் இந்த கண்களை போல பாதுகாத்து சகோதரம் 4வது மாதத்தை நம்மளுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வேதத்தினுடைய அதிசயங்களை நம்ம பார்க்கும்படி உங்களுடைய இருதயத்தின் மான கண்களை ஒரு திசை திறந்தபடியாக ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்க விடாதபடி ஒவ்வொரு செவிகளை அடைக்கிற சிந்தனையை திசை திருப்புகிற பொருளாதார கிரியைகளை நசரத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையின் நாமத்தினால் அது வேரோடு சுட்டி எரிக்கிறோம். அப்பா, எல்லா கிரியைகளும் பல்லவத்திலே சுட்டு எரிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமான ஒவ்வொருவரையும் தாம் படிக்கிற வச்சு தாழ்த்தியாக படிக்கிறோம். சகல கன துதி மகிமை யாவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறது நன்மைதான். ஆமென். அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷம் தொடங்கி 5 மாதங்கள் நம்ம கண்மணி போல பாதுகாத்து இந்த வருஷத்தின் நடுப்பகுதி 6வது மாதம் வந்திருக்கிறோம். 6வது மாதத்திலே கர்த்தரை நாம் மனதார துதிக்க வேண்டும். கர்த்தரை நாளில் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த லைவ்ல பார்த்துக்கணும். ஒவ்வொருவருக்கு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தையாக வருகிறது. நிச்சயமாகவே முடிவுள்ள ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வாக்குத்தத்த வசனம். நீங்க நினைக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நீங்க தேவ சமூகத்தில் ஜெபித்து ஐயோ ஆண்டவரே முழு நம்பிக்கை வச்சிருந்தேனே, இந்த 6வது மாதத்தில் வந்திருக்கிறேன், இன்னும் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையே, ஐயோ என் நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடுச்சே, கர்த்தரை ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறியே, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு பெருமூச்சோடு கூட ஒரு கேள்விக்குறியோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. 4வது மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகாதான். ஏன்னா சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகுது. எப்போது பார்த்தீங்கன்னா, எப்போது நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஒரு பொருள் கெட்டு போகும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்வோம், தூக்கி குப்பையில போடுறோம். இதுவரைக்கும் அப்படிதான் போட்டோம், இனிமேல் அப்படிதான் என்ன செய்வோம், எந்த பொருள் வேஸ்டா போச்சோ அந்த குப்பையில தூக்கி நம்ம போடணும். அப்படிதான் போடணும். ஏனென்றால் அது அழுகி போச்சு, இனிமேல் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே தான் அதை நம்ம இனிமேல் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி குப்பையில தூக்கி போடணும். ஆனால் வேறு சொல்லுகிறது, சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகுது. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையின் படியே தேவன் நம்மை நம்பப்படுகிறது உண்மையானால், தேவனே நம்பிக்கை இருந்தது உண்மையானால், அந்த நம்பிக்கையில ஒரு நாள் என்ன செய்யப்பட மாட்டோம், வெட்கப்படவே மாட்டோம், ஒரு நாள் துக்கப்பட மாட்டோம். ஒரு நாள் பாருங்க, அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்களை நினைதல் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் சொன்னால் அருமையான ஒரு வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு வனாந்தரமாய் இருந்தாலும், மழையே பெய்யாத ஒரு காலமாய் இருந்தாலும், ஆண்டவரை நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் கனி கொடுக்கிற செழிப்பான ஒரு மரத்தை போல் இருப்பார்.
பார்க்கலாம். எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நம்பிக்கை இன்றைக்கு உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி அதை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். பாருங்க, அப்ப நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல வச்சா அது வீணாக போயிடும். நம்முடைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வச்சா அது வீணாய் போயிடும். ஒரு அதிகாரி மேல வச்சா அது வீணாய் போய்விடும். பாருங்க, கர்த்தர் மேல் ஒரு ஊழியக்காரர் மேல் நம்பிக்கை வச்சா அது வீணாய் போய்விடும். ஆண்டவர் மேல் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உங்கள் நம்பிக்கையை வைத்து என்று சொன்னால் அந்த நம்பிக்கை ஒருபோது கேட்டு போகாது. அருமையானவர்களே, பாருங்க, வேதத்தில் கூட நீங்க பார்க்கும்போது யோபு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவார். ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஆண்டவர் மேல என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், என்ன கண்ணீரில் பள்ளத்தாக்கு வந்தாலும், என்ன வனாந்தரமா இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன், கண்டிப்பாய் கர்த்தருக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தார் அதை பார்த்து கர்த்தர் வைக்க சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று நீதிமொழிகள் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நான் கர்த்தரை நம்பியிருந்தேன், நான் வெட்கப்பட்டு போயிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்பிக்கை வைக்கும் போது நம்புகிறதுக்கு ஏதுவல்லாத சூழ்நிலையிலும் ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18 21 வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் பாருங்க, கற்பம் செத்து போன நிலைமையில, மனைவிக்கும் கற்பம் செத்து போச்சு, கணவனுக்கும் கற்பம் செத்து போன நிலையில ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை மட்டும் நம்பினார். எவ்வளவே சந்தேகப்படாமல், அவிசுவாசம் கொள்ளாமல் வாக்குத்தத்தம் பண்ணியவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆகவே அவர்களுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ரோமர் 4:21 நாம் வாசிக்கிறோம். அதே போல கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் நம்முடைய நம்பிக்கை கெட்டு போன, ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்தாலும் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பாருங்க, நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு, நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை என்கிற ஒரு வார்த்தையை தியானிப்போமையானால் சங்கீதம் 37:5 சொல்கிறது, யார் நம்பி இருந்தால் யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், யார் கர்த்தர் நிச்சயமாகவே முடிவுள்ள நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னால் யாருடைய நம்பிக்கை வீண் போகாது. அது என்ன சொல்லப்பட்டது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரே நம்பிக்கையாயிரு, அவரே ஒரு காரியத்தை வாய்க்கப்படுவார். என்னுடைய முழு நம்பிக்கை 100% கட்டு அளவு கூட என் மேலேயோ மனுஷன் மேலேயோ உயர் மேலேயோ தீர்க்கதரிசி மேலே வைக்கவே கூடாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரே நம்பிக்கையாயிரு, அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை வாய்க்கப்படுவார். இதுல முக்கியமான சொன்ன அந்த மே மாசம் 25ஆம் தேதி ஸ்தோத்திர கூட்டம் பாருங்க, 25 ஆண்டுகள் ஊழியத்தில் விட்டு ஒரு வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி கொண்டாடும்படியாய், அந்த நாளை கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெயமுள்ள வாழ்க்கை சுட்டரிப்பு நாங்கள் இணைந்து செய்த அந்த ஊழியத்துல கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா, இந்த நாளும் மழைதான், அடுத்த நாள் மழை, சாயந்தரம் மீட்டிங் 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா பாருங்க 6:45 வரைக்கும் பயங்கர ஒரு மழை தான். மழை பெஞ்சுக்கொண்டே தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் யாரும் கொடை எடுக்கல. கர்த்தர்ன்ற முழுமையா நம்பிக்கை வைத்து எல்லாரும் விசுவாசத்தை ஜோமனும், வாலண்டியர்ஸ், நிறைய விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாரும் இணைந்து எவ்வளவு உபவாசம் மாதக்கணக்காக எல்லாரும் ஜெபித்தோம். சங்கிலி ஜெபம், எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மகிமையா வேற எந்த இடத்துல வைக்கணும் நாங்க நினைக்கல. இந்த இடத்துல இந்த யெகோவாயிரே ஃபார்ம் ஹவுஸ் இந்த தோட்டத்துல தான் இந்த ஊழியம் நடக்கணும். கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறோம், உம்மிடத்தில் இந்த காரியத்தை நாங்கள் ஒப்புவித்திருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் இருக்க விடுவோம். பாருங்க, சேரங்க இந்த குற்றாலத்துல சாரல் மழை பெய்து போல் பெய்து கொண்டே தான் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் விசுவாசத்தோட 6 மணிக்கு மேடையில ஏறணும், எல்லாரும் சேர்ஸையும் தொடச்சு தான் நாங்கள் உட்கார்ந்தோம். கரெக்டா 6:45 ஆரம்ப ஜெபம் ஊழியர் அவர்கள், போதகர் அவர்கள் செய்தார்கள். அதோடு மழை நின்றது. நான் என்னுடைய விசுவாசம் என்ன, கூட்டம் இதே இடத்துல தான் நடக்கணும்,
மழை பெய்யக்கூடாது. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் எல்லாரும் மேலே ஏறி உட்கார்ந்தோம், ஜெபத்தை ஆரம்பித்தோம். கர்த்தர் மழையை நிறுத்தி கொடுத்தார். இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் இல்லை, நாங்கள் எப்படி விசுவாச ஆளுகையை ஒப்பு கொடுத்தோம் தெரியுமா? ஆண்டவரே, மீட்டிங் முடிவர மழை வரக்கூடாது. அது மட்டும் மீட்டிங் பல இடங்களிலிருந்து பிள்ளைகள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்க தாகத்தோடு வர்றாங்க. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு அவரவர் வீடு போய் சேருகிற வரைக்கும் மழை வரக்கூடாது. ஜெபித்தோம். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு முழு நம்பிக்கை இந்த மீட்டிங்கை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்து அவருடைய நம்பிக்கை அந்த மீட்டிங்கை நம்ம நடத்தினோம். கர்த்தருடைய பெரிதான மழையே வர அக்கம் பக்கத்து கிராமங்களில பக்கம் பக்கத்துல ஊர்கள் எல்லாம் சரியான மழை. அந்த இடத்துல கர்த்தர் மீட்டிங் எந்த ஒரு தடைகள் இடைவெளி இல்லாதபடி மீட்டிங் முடிவு வரைக்கும் மட்டும் அவரவர் வீடு போய் சேர வரைக்கும் சொல்லப்போன 2 மணி நள்ளிரவுல சரியான மழை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை போவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை எப்பேற்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நீங்க தோல்வியா இருக்கலாம், இதுவரைக்கும் கண்ணீரின் பள்ளத்தால் கடன் பிரச்சனை, வியாதி, ஒருவேளை திருமணம் நடக்கல, ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக ஒரு ப்ரமோஷனுக்காக நீங்க காத்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியில நான் குஞ்சி போயிருக்கிறேனே, எனக்கு ஆவியில் வல்ல வெறுமையா இருக்கிறேனே, ஒரு மிகுந்த ஒரு சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா? கர்த்தர் சொல்ல நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஒரு காரியத்தை நீங்க மனதிலே இருதயம் பண்ணி இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவரிடத்தில் வழியை ஒப்பு கொடுத்து காத்திருப்பு என்று சொன்னார் உன் நம்பிக்கை நீ போகாது. நம்புகிறது என்பது காண்கிறதல்ல, காணாமல் விசுவாசிக்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுற உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிற முழு நம்பிக்கை நீங்க ஆனந்தம் வைக்கும் போது காணாத ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கும் பொழுது உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார், உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசித்து சொன்னால், நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி என்று சொன்னால் அவள் இருக்கிற இடத்துல பஞ்சம். ஆகவே பக்கத்துல மோவாப் தேசத்தில் அவள் போகும் பொழுது பாருங்க, கணவனை இழந்தா, 2 மகன்களை இழந்தா. அப்படிப்பட்ட சூழ்நிலை மருமக்களை பார்த்து சொல்றா, நான் என் சொந்த ஊருக்கு நான் போறேன், நீங்க உங்க தாய் வீட்டுக்கு போயிருங்க. ஏன்னு சொன்னா இனிமே என் வாழ்க்கையில எந்த ஒரு சந்ததி வரப்போறது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வரப்போறது இல்லை. ஆகவே நீங்க எனக்காக நம்பியிருக்க வேண்டாம், நீங்க சொந்த ஊர்ல போய் நீங்க சந்தோஷமா செழித்து சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி அவள் இருவரை முத்தமிட்டார். ஆனால் முதல் ஒருவள் என்ன செய்தார்? ஓர்வாளை முத்தமிட்டு தன் சொந்த தேசம் விட்டார். ஆனால் அடுத்த ஒரு மகள் மகள், நான் அப்படி போய்விட மாட்டேன், நீ நம்புகிற தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர், நீர் மரணம் மட்டும் என்னை பிரிக்கணும் தவிர வேற எதுவுமே நம்மளைய இருவரை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க. அந்த மாமியாரை நம்பி வரல, மாமியாரை பற்றி கொண்ட இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தா. ரூத்தி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்க 12ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், வீட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? ஆனால் அவள் நம்பிக்கை இழந்த சொல்ல வார்த்தை சொல்றான். ஆனால் ரூத் விடாமல் அவளை மட்டுமல்ல, அந்த நகோமி ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்டாள். பாருங்க, இனி இந்த வீட்டில் செழிப்பு வரும் வரல, இனி நான் வாழ்க்கையில ஒரு பின்னாடி போனா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி வரல. அவள் ஆராதிக்கிற தேவன், நான் மாமியார் ஆராதிக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்தா. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைத்தவர். யார் யார் இஸ்ரவேல் தேவனை நம்பி வருகிறோமோ நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அருமையானவர்களே, நிச்சயமாய் ஒரு வழி வாய்க்கும். பாருங்கள், சொல்ற நான் என் சொந்த தேசத்தை விட்டதுதான், திரும்பி என் பழைய வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன், நான் புதிதாக ஆண்டவர் தான் அவரை நம்பி வந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு திரும்பிய போகாஸ் என்கிற ஒரு கணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கை அங்க போனவன
செழிப்பு வந்துடல, கதிர் பொறுக்கிற ஒரு நிலைமை தான் வந்துச்சு. ஆனாலும் வனாந்திரம் தான், அங்க ஒண்ணுமே இல்லை. நகர்ச்சி சொல்றா, நான் நிறைவுள்ளவளா போனேன், வரும்போது நான் குறைவுள்ளவளா கஷ்டப்புள்ளவள மாறான்னு கூப்பிடுங்க. நகோமினா இன்பம், என் வாழ்க்கையில கசப்பாய் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னான். ஆனா அந்த கசப்பை கர்த்தருமே நம்பிக்கை வச்சதுனால அது மதுரமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அருமையானவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் போது உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்கப்படும். ஒருவேளை உங்கள் நம்பிக்கையின் துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், நம்பிக்கையின் துவக்கம் கதிர் பொறுக்கிறதா இருக்கலாம், நம்பிக்கையின் துவக்கம் ஒருவேளை சங்கடம் நிறைந்ததாய், கண்ணீர் நிறைந்ததாய், போராட்டம் நிறைந்ததாய், சஞ்சலம் நிறைந்ததாய் இருக்கலாம். வேதம் சொல்கிறது, நீ வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு, கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, தேவனிடம் ஒரு காரியத்தை நம்பி ஒப்பு கொடுத்திருப்போமே ஆனால், நாம் தேவனை மாத்திரம் சார்ந்திருப்போமே ஆனால், நீங்க தைரியமாய் சொல்லுங்கள், என் தேவன் என் காரியத்தை வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. எனக்கு இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். என் பிள்ளைக்கு திருமணமே நடக்காது என்ற நம்பிக்கை வந்திருக்கலாம். கர்த்தர் மேல, அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, ஒரு நாள் வீண் போகாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரே நம்பிக்கையாய், அவரே காரியத்தை வைக்கப்படுவார். நீதிமொழிகள் 23:18 என்ன சொல்லுகிறது? நிச்சயமாகவே முடிவுண்ட ஒரு நம்பிக்கை வீண் போகாது. வேதனை கூட பார்ப்போம். 12 வருஷமாய் பெரும்பாலான ஒரு ஸ்திரீ பாருங்க, நம்பிக்கை இழந்து, தன்னை ஆசை எல்லாத்தையும் இழந்து, சொத்துக்களாக இழந்து, வயிற்றுக்கு செலவழிச்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இயேசு அந்த வழியாய் வருகிறார் கேள்விப்பட்டு அவர் முன்பாக போய் கூட சொல்ல, வசனத்தின் ஓரத்தை போய் விசுவாசத்தோட நம்பிக்கையோட தொட்டார். அன்றைய தினமே அவருடைய வியாதி இருந்திடம் தெரியாமல் மறைந்து போனது. அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அருமையாளர்களே, அது மாத்திரமல்ல, ஏசா தீர்க்கதரிசி பாருங்க, அந்த கடன் தீர்க்கதரிசியுடைய மனைவி கடன் பிரச்சனை இருக்கும் பொழுது, கடன் வாங்கினவர்கள் அடிமை கொள்ள வரும் பொழுது பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். அப்போ சொல்ல, இந்த மாதிரி கடன்காரர்கள் எங்களை அடிமையாய் எங்களை கொண்டு போகிறார், என் பிள்ளைகளை கொண்டு போக என்ன செய்யணும்? அப்போ அவர் கேட்டாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. விசுவாசி ஒரு கூட எண்ணெயை தவிர ஒண்ணுமே அதை கொண்டு வான்னு சொன்னார். ஒவ்வொரு பாத்திரத்திலே ஊத்த ஊத்த நம்பிக்கையோட எல்லா பாத்திரங்கள் நிறையும். இதுல என்ன நீங்க பாக்குறீங்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்ச அனுபவம் தான். அவருடைய நம்பிக்கை, அந்த விசுவாசம் காலியான பாத்திரத்தை எல்லாம் நிரம்பி வழியே செய்தது. ஏதோ கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நம்பும் பொழுது கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போறதில்லை. ஏதோ நம்முடைய தேவைக்கு மட்டும் சந்திக்கிறவர் மட்டுமல்ல, வானம் திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த கடனை அடைச்சது போக ஜீவகாலம் எல்லாம் அவர் சுகித்திருந்தார். அல்லேலூயா. அது ஏன்? அவருடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சதுனால அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு குறைவுகளை பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன் தம்மை ஐஸ்வரியத்தின்படி ஒரு குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ 5 மாதத்தில் உள்ள குறைவை இந்த 6வது மாதத்துல கண்டிப்பா குறைவு மகிமையிலே நிறைவாகும். எப்போ? நிச்சயமாகவே முடியும். நம்பிக்கை கர்த்தருமே வைப்பாயானால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவருமே நம்பிக்கை வைப்பாயானால் உன் வழியை வாய்க்கப்படுவார், உன் தேவையை சந்திக்கப்படும், எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும். ஒவ்வொரு குறைகளையும் இந்த வார்த்தை மகிமையிலே நிறைவாக்கி மகிமையின் சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. நன்றியோடு கூட நான் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த முதல் தேதியில இந்த 6வது மாதத்துல உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, வெளிவினத்தோடு, போராட்டத்தோடு, மன சஞ்சலத்தோடு பார்க்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்தாய் இடைப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் துக்கத்தோடு இருக்கிறாங்க, நான் நினைச்ச காரியம் கைக்கூடி வரன்னு சொல்றாங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் அற்புதத்தை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான வாலிப சகோதரி, அருமையான வாலிபரே, அருமையான தாயே, அருமையான தகப்பனே, வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே என் நம்பிக்கை நம்புறதுக்கு ஒன்றுமே இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே, அவர் மேல் நம்பிக்கையாய் அவரே ஒரு காரியத்தை வாய்க்கப்படுவார். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். எஸ் லார்ட். இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் நீ கர்த்தர் தான் சார்ந்து கொள்வேன், அவருக்கு தான் என் வழியை ஒப்புவிப்பேன், அவர் மேல் முழு நம்பிக்கையாய் இருப்பேன், எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தரின்
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மாத முடிவுக்குள்ளாகவே கர்த்தர் அதிசயத்தை செய்ய போனதுக்காக நன்றி. ஆசீர்வாதம் சகல கன துதி மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறது நல்ல பேர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். களிருக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஆமென். God bless you.